அமெரிக்காவோட 2 சப்மரின்ஸ் நியூக்ளியர் ஆயுதங்களோட அணு ஆயுதம் ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே போடப்பட்ட அணு ஆயுதங்கள் அதை விட இன்னைக்கு ரொம்ப அட்வான்ஸ் ஆயிடுச்சு. பல நாடுகளே அழிக்கக்கூடிய சக்தி கொண்ட அணு ஆயுதத்தை கொண்டு ரஷ்யாவை நோக்கி நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒரு ட்வீட் ட்ரூத் அவரோட சோஷியல் மீடியா அவருக்குன்னு ஒரு சோஷியல் மீடியாவே உருவாக்கி வச்சிருக்காரு. அந்த சோஷியல் மீடியாவில் அவர் என்ன சொல்றாருனா, நேற்றுக்கு நைட்டு உலகம் தூங்க போகிறப்ப நிம்மதியாக தான் இருந்துச்சுங்க, இன்னைக்கு காலையில் விடியறப்போ தான் இதை நானும் வாசிக்கிறேன். சில நியூஸ் தான் வாசிச்சுட்டு ஒரு தடவுக்கு நம்ம 10 தடவை வாசிப்போம். உண்மையிலே இதான் நடந்துட்டு இருக்கா, ஏதோ சினிமாவில் பார்க்குற மாதிரி இருக்கேன்னு ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னா, ரஷ்யா மேலே அணு ஆயுதம் கொண்ட சப்மரினை நான் அனுப்பிச்சு வச்சுட்டேன், அங்கே பொசிஷன் பண்ணி வச்சுருக்கேன், ரஷ்யாவை நோக்கி நாங்கள் எய்ம் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை வேர்ல்டு ஃபுல்லாக பார்க்குற மாதிரி ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அண்ட் இட் இஸ் நோ ஜோக். ஏங்கிறத சொல்லிடுறேன். உலகத்திலேயே அதிகமான அணு ஆயுதங்களை கொண்ட நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யா, அதுக்கடுத்து அமெரிக்கா ரஷ்யா மேலே அணு ஆயுதம் கொண்ட போர்க்கப்பலை கடல் நீர்மூழ்கி கப்பலை சப்மரின்ஸ் அனுப்பிச்சு வச்சுருக்கேங்கிறதுக்கு பதிலுக்கு ரஷ்யாவும் அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா 2 நாடும் அழிகிறது மட்டும் இல்லாமல் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் காலியாக வேண்டிதான். ஆனால் ட்ரம்ப் இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஏன் ட்ரம்ப் இதை ஆரம்பிச்சு வச்சிருக்காரு? இன்னவே நம்ம நாட்டுக்காகவும் சேர்த்து தான் ரஷ்யா இதை பேசிகிட்டு இருக்காங்க. ரஷ்யா மேலே இப்போ போர்க்கப்பலை வச்சு நான் அணு ஆயுதத்தை எய்ம் பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்களும் நானும் தான், நம்மளும் இந்தியாவும் சேர்ந்து தான். இன்னும் சொல்கிறேன், நம்ம மேலே என்ன திருப்பிட போகிறாங்கன்னு யோசிச்சிங்கன்னா என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். உண்மையிலே சனிக்கிழமை லீவ் விடணும்னு தாங்க நினச்சேன். நான் ரெகுலராக எப்பவும் போல் ஏதாவது பேசலாம்னு நினச்சேன். ஆனால் நம்ம லீவ் விடணும்னு நினச்சாலும் கூட இவங்க விட மாட்டாங்க. போல் டெய்லி இந்த ட்ரம்ப் 8 மாதம் தான் ஆகுது, அதுக்குள்ளே இவ்வளோ பஞ்சாயத்து. இன்னும் 4 வருஷம் எப்படி ஒப்பேத்த போகிறோன்னு தெரியல. போகிற போக்க பார்த்தா ஒரேடியாக எல்லாருமே மாற்றி எனக்கே வயசாயிடுச்சு, எல்லாரும் சேர்ந்து சாவலான்டாங்கிற மாதிரி முடிவெடுத்துருவாங்க போல. என்ன நடந்துட்டு இருக்கு? ட்ரம்ப் ஏன் அணு ஆயுதம் கொண்ட கப்பலை, போர்க்கப்பலை, நீர்மூழ்கி கப்பலை ரஷ்யாவை நோக்கி வச்சிருக்காரு? என்ன நடந்திருக்கு? 2 நாட்டோட பெருந்தலைகளும் கண்ட மணிக்கு வேர்ல்டே பார்க்குறப்ப நேற்று நைட் நம்ம தூங்கிட்டு இருக்கிறப்ப மாற்றி கத்தியிருக்காங்க. என்ன நடந்திருக்குங்கிறத டீட்டெயிலாக உங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறேன். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா உங்களுக்கு மிஸ் பண்ணுற விஷயத்தை கூட நீங்கள் ரொம்ப சிம்பிளாக 10 நிமிஷத்தில் புரிஞ்சுக்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, புரிஞ்சுக்கிற மாதிரி எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. ஓகேவா? நவ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நடந்திருக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக். நம்ம எல்லாருக்குமே தெரியும், 2 நாளாக நம்ம சேனல்லையும் கண்டென்ட் அதுதான், பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. ட்ரம்ப் இந்தியாவும் ரஷ்யாவும் ஆயில் நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம ஊரில் ஆயில் இன்றைக்கி அதிகமாக நம்ம வாங்குகிற ஒரு கண்ட்ரியாக மாறிட்டு இருக்கிற கண்ட்ரி ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்காதீங்க, நாங்கள் சொல்கிற பேச்சை ரஷ்யா கேட்கலன்னு சொல்லி அமெரிக்கா ரொம்ப நாளாக ட்ரம்ப் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இந்தியா இருந்துக்கிட்டு நீ இன்னைக்கு வந்தால் வேண்டாம், ரஷ்யாவும் நானும் பல வருஷம் ஃப்ரெண்டு, அவனுக்கு இன்றைக்கி ஒரு பிரச்சனைனா நான் எப்படி அவனுக்கு பிஸ்னஸ் கொடுக்காமல் இருப்பேன், நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்மியான விலைக்கு, நம்மளுக்கும் அதில் ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்கூல் இருக்குது, கம்மியான விலைக்கு ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கிக்கிட்டே இருக்கும். அப்படி ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் வாங்கி அவங்க எக்கானமியை விழுகாமல் காப்பாற்றிட்டு இருக்கிற 2 கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சைனா, இன்னொன்று இந்தியா. இது ட்ரம்ப்புக்கு பிடிக்கல. அப்போ ட்ரம்ப் பதிலுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ரஷ்யன் எக்கானமி 2 எக்கானமியும் இந்தியாவும் ரஷ்யாவும் ஒரு செத்த பொருளாதாரம், டெட் எக்கானமி, அவங்க 2 பேர் என்ன பண்ணால் எனக்கு என்ன கவலைன்னு வார்த்தையை விட்றாரு. ஓகேவா? எனக்கு இருக்கான் புது ஃப்ரெண்டு பாகிஸ்தான், இப்போ பாகிஸ்தான் கூட போய் சேர்ந்துருக்காரு. இதுதான் மூல பிரச்சனையோட ஆரம்பம். எப்படி நம்மளை இதை அஃபெண்ட் பண்ணுதோ, உலகத்திலே 4வது மிகப்பெரிய எக்கானமி நாங்கள், நம்ம தான் உலகத்திலே 4வது மிகப்பெரிய எக்கானமி. யூஏஇயில் உட்காந்துட்டு இருந்தவொடனே திடீர்னு நாங்கன்ட்டு. எனவே உலகத்திலே 4வது மிகப்பெரிய எக்கானமி நம்ம. அண்ட் அதே மாதிரி உலகத்திலே அதிகமான பாப்புலேஷனும் நம்ம தான். நம்மளை ஒரு செத்த எக்கானமின்னு சொன்னால் நீங்கள் சம்பாதிக்கிறது நான் சம்பாதிக்கிறது உலகத்துக்கு கான்ட்ரிபியூட் பண்ணல. பட் இதை தான் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. நம்மளை எப்படி இதை அஃபெண்ட் பண்ணிச்சோ, நேற்றுக்கு வீடியோ முந்தா நாள் வீடியோ பாருங்கள், பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே அளவுக்கு ரஷ்யாவையும் இதை அஃபெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ ஏன்னா ரஷ்யாவையும் சேர்த்து தான் சொல்லியிருக்காரு. 2 நாடுமே செத்த எக்கானமின்னு இருக்காரு. ரஷ்யாவோட எக்ஸ் பிரசிடென்ட், ஓகேவா, டிமித்ரி மெட்வெடேவ் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ட்ரம்ப் சோஷியல் மீடியாவில் போடுறாரு, டெலிகிராமில் போடுறாரு, ட்ரம்ப் கீப்ஸ் பார்க்கிங் தட் ஹீ கேன் ஸ்டாப் த வார் இன் 24 hours. 24 மணி நேரத்தில், அதாவது ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு ரொம்ப நாளாக போர் போயிட்டு, அவரோட கான்டெக்ட்ல சொல்றாரு. ஸோ ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு ரொம்ப நாளாக போர் போயிட்டு இருக்குது. ட்ரம்ப் பதவிக்கு வர்றப்பமே நான் பவருக்கு வந்துட்டேன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா போரையும் 24 மணி நேரத்தில் நிறுத்தி வச்சிருவேன்னு சொல்லி தான் அவங்க ஊர் மக்களை ஏமாற்றி ட்ரம்ப் பவருக்கு வந்தார். அவர் வந்ததுக்கு அப்புறமும் ரஷ்யா அவர் சொல்றதை கண்டுக்கல. புட்டின் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணி தாண்டி போயிட்டு இருக்காரு. உக்ரைன் மேலே இன்னும் உக்கிரமா தாக்குதலை நடத்திட்டு இருக்காரு. இப்படி நடந்துட்டு இருக்கப்போ டிமித்ரி என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் எப்போ பார்த்தாலும் நான் வந்தேன்னா போகிற 24 மணி நேரத்தில் நிறுத்திடுவேன்னு குலைச்சிக்கிட்டே இருக்காரு. பார்க்கிங்னு யூஸ் பண்ணுறாரு, சொல்லலை, குலைச்சிட்டு இருக்காருன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவங்க எக்கானமியை செத்த எக்கானமின்னு சொல்லியிருக்காரு. நம்மளுக்கு எப்படி அஃபண்ட் ஆச்சோ அவருக்கும் அஃபண்ட் ஆயிருக்குது. என்ன சொல்கிறது, ட்ரம்ப் தான் ஆரம்பிக்கிறார், நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ அதுக்கே ஒரு பதில் சொல்கிறாரு. செத்த எக்கானமின்னு சொன்னதுக்கு பதில் எப்பவும் போல் அவர் பொய் சொல்கிறாரு. இல்லைன்னா அவர் ரொம்ப முட்டாள், அவருக்கு புரிஞ்சுக்க தெரியலை. ரஷ்யாவை ரியாலிட்டி ஷோவில் இருக்கிற ஒரு கண்டஸ்டண்ட்டை ஏமாத்துற மாதிரி ஏமாற்ற முடியாது.
உண்மையிலேயே அவர் வந்து இதுதான் டிப்ளமசி, இப்படி தான் நாடுகளுக்குள்ளே பேசிக்கணும்னு நினச்சாருன்னா அவர் நாட்டை ஆளக்கூடாது, அவர் கிளம்பி போய் டிவி ஷோ நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டை போடுறாரு டெலகிராமில். யார்? ரஷ்யாவோட எக்ஸ் பிரசிடென்ட் டிமித்ரி மெட்வெடேவ். ஏன் அந்த டிவி ஷோ நடத்தணும்னு சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய வேலை பார்த்துருக்காரு. அதில் ஒரு வேலை வந்து இந்த டிவி ஷோவில் வந்து அதில் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். இப்போ கிம் கார்டேஷன்லாம் அங்கே ஃபேமஸ் ஆகிறாங்கல்ல. நம்ம ஊரில் வந்து சன்னி லியோன் வந்து பிக் பாஸில் வந்தோன்னா செமையாக ஃபேமஸ் ஆனாங்களா, அந்த மாதிரி ட்ரம்ப் வந்து அங்கே ஒரு ஷோ நடத்தினார். அது இன்டர்ன்ஷிப்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டர்ன் சம்திங் அப்ரெண்டிஸ் அப்படி ஏதோ நடத்தினார். அந்த ஷோவில் தான் அவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனார். அந்த ஷோவை போய் நீ நடத்து, நாட்டெல்லாம் நீ நடத்தாது அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு ஒரு சொல்கிறேன். ஏன்னா ரஷ்யன் எக்கானமி இந்தியன் எக்கானமி செத்த எக்கானமின்னு சொன்னதுக்கு. இப்போ இதுக்கு பதிலுக்கு வந்து நான் ட்ரம்ப் அவர் தான் ஆரம்பிச்சார். ஆனால் பதிலுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, மெட்வெடேவ் இஸ் அ கிளவுன் ஹூ ஃபெயில்ட் இஸ் கண்ட்ரி. அதாவது எக்ஸ் பிரசிடென்ட்டை வந்து நீ ஒரு கோமாளி, சோஷியல் உலகமே பார்க்குற மாதிரி ஒரு நாட்டோட அமெரிக்காவோட பிரசிடென்ட் பேசுறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா, நீ வந்து ஒரு முக்கியமான ஆள்னு நீனே உன்னை நினைச்சு ஏமாத்தி வாழ்ந்துட்டு இருக்க, நீ முக்கியமான ஆள்லாம் கிடையாது, நீ புட்டின் கிடையாது. ஏன்னா ரஷ்யாவோட இன்னைக்கு இருக்கிற பிரசிடென்ட் புட்டின், நீ புட்டின் கிடையாது. புட்டின் இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காருனால், இஃப் ரஷ்யா வாண்ட்ஸ் டு புஷ் இட், இப்போ இருக்கிற ட்ரம்ப் வேற மாதிரி, ஹவு டிஃப்ரெண்ட் த வேர்ல்ட் இஸ் வித் ட்ரம்ப் பேக் இன் சார்ஜ். உனக்கு இன்னைக்கு இருக்கிற ட்ரம்ப்பை பற்றி தெரியாது, ஒழுங்காக மூடிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் மறுபடியும் வேர்ல்டே பார்க்குற மாதிரி ஒரு கோமாளி அதுன்னு சொல்லி ஒரு பிரசிடென்ட் இன்னொரு உலகத்தோட மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியோட பிரசிடென்ட் வந்து உலகத்திலே செகண்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் கண்ட்ரியோட பிரசிடென்ட் எக்ஸ் பிரசிடென்ட்டை பார்த்து சொல்றாரு வேர்ல்டே பார்க்குற மாதிரி. பதிலுக்கு திமித்ரி மறுபடியும் சொல்றாரு, ட்ரம்ப் டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் ஜியோ பாலிட்டிக்ஸ். இந்த நாடுகளுக்குள்ள இருக்கிற பஞ்சாயத்தெல்லாம் ட்ரம்ப்புக்கு புரியாது. ரஷ்யா வந்து ஒரு ஃபெயில்டு டிவி ஹோஸ்ட்னால, ஏன்னா அவருக்கு காண்டு இருக்கும்ல, ஃபெயில்டு டிவி ஹோஸ்ட், நீ ஒரு டிவியில் கூட ஜெயிக்க முடியாதவன் ஏன் சொல்றாருன்னா இவரை பார்த்து கோமாளின்னு சொன்னாருங்கிறதுனால, ஒரு ஃபெயில்டு டிவி ஹோஸ்ட் வந்து ரஷ்யாவை வந்து புள்ளி பண்ணிட முடியாது, மிரட்ட முடியாது. அவர் எப்பவும் போல அவருக்கு தெரிஞ்ச 2 விஷயத்த பண்ணணும். ஒன்று கோல்ஃப் விளையாடுறது, இன்னொன்று பொருளி பேசுறது. கோல்ஃப் அண்ட் காசிப் அது மட்டும் தான்டா நீ லைக், அதை போய் பண்ணி இந்த ரஷ்யா கிட்டலாம் வர்ற வேலையை விட்டுறாது நீ ஒரு பேசி. அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாஸ் நியூக்ளியர் ஸ்ட்ராட்டஜி இஸ் நாட் அ பிளஃப். நீங்கள் வந்து சும்மா மிரட்டலாம், அணு ஆயுதம்லாம் இருக்குது, நாங்கள் அப்படியெல்லாம் மிரட்டுற ஆள் கிடையாது. எங்ககிட்ட உண்மையிலே அணு ஆயுதம் பெருசாக இருக்குது, நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குது. நீ இப்போ மறுபடியும் என்கிட்ட வந்து இந்த அல்டிமேட்டம், நீ 10 நாளில் போகிற நிறுத்து, 5 நாளில் போகிற நிறுத்து மிரட்டலாம்னு நினச்சேன்னா நாங்கள் பதிலுக்கு டீல் பண்ணுற விதத்தை நீ தாங்க மாட்டே அப்படின்னு எக்ஸ் பிரசிடென்ட் ரஷ்யாவிலேருந்து பேசுகிறார். இப்போ ட்ரம்ப் பதில் ட்ரிகர் ஆயிடுச்சு, மேக்ஸிமம் ட்ரிகர். அப்போ தான் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, சொன்னது மட்டும் இல்லாமல் பேஸ்ட் ஆன் ஹைலி ப்ரொவகேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஃப்ரம் ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா டிமித்ரி மெட்வெடேவ், என்னை பயங்கரமாக ட்ரிகர் பண்ணிட்டாரு ரஷ்யன் பிரசிடென்ட் எக்ஸ் பிரசிடென்ட். நான் வந்து ஆர்டர் பண்ணிட்டேன் 2 நியூக்ளியர் சப்மரன்ஸ், அணு ஆயுதம் கொண்ட சப்மரன்ஸ், 2 சப்மரன்ஸ் வந்து இப்போ ரஷ்யாவுக்கு சப்மரைன்ஸ் டு பி பொசிஷன்ட் இன் அப்ரோப்ரியேட் ரீஜன்ஸ், ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் பொசிஷன் பண்ணி வைக்கிறதுக்கு நான் சொல்லிட்டேன். இன்டெரக்டாக என்ன சொல்கிறாருன்னா, இப்படின்னா ரஷ்யா மேலே அணு ஆயுதம் விழுங்குறாரு. எப்படி? சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டுக்கிறதுக்கு. நம்ம ஊரில் சில பேர் இருப்பாங்க, சோஷியல் மீடியாவில் வந்து கெட்ட வார்த்தை பேசிட்டு உடனே நேரில் போய் அடிக்க போவாங்க. அந்த மாதிரி இந்த 2 உச்சகட்ட பூமரங்களும் பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அதில் ட்ரம்ப் வந்து உச்சகட்டமாக பிஹேவ் பண்ணுறாரு. ட்ரம்ப் தான் ஆக்சுவலாக இதை பண்ணியிருக்கிறாரு. இதெல்லாம் பேசுறது பேச்சாக இருக்குங்கிறது இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவை நோக்கி உண்மையிலே அணு ஆயுத கப்பலை நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிறாரு. போயிட்டு ஜஸ்ட் இன் கேஸ் தீஸ் ஃபூலிஷ் அண்ட் இன்ஃப்ளமேட்டரி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் மோர் தேன் ஜஸ்ட் தட், நீ உண்மையிலே நான் அடிச்சிட்டேன்னா நான் அடிக்கிறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் போய் நிற்கிறார். ஆக்சுவலாக அவர் அடிக்கிறேன் அது இதெல்லாம் சொல்ல, நானும் பவர்ஃபுல்லான ஆளுன்னு தான் சொல்லியிருக்காரு. அதுக்கு இவர் போய் உண்மையிலே நிறுத்திட்டார். வேர்ட்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். மறுபடியும் சொல்கிறாரு, வார்த்தை ரொம்ப முக்கியம் பிகிலு அண்ட் கேன் ஆஃபன் லீட் டு அன்இன்டெண்டட் கான்சிக்வன்சஸ். ஒரு வார்த்தையை விட்டேன்னா நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது அப்படின்னு டயலாக் பேசிட்டு, ஐ ஹோப் திஸ் வில் நாட் பி ஒன் ஆஃப் தோஸ் இன்ஸ்டன்சஸ், ஒழுங்காக பார்த்துருந்துக்க அப்படின்ட்டு போகிறார் யார்? ட்ரம்ப். டிமித்ரி வந்து விடுறதா இல்லை. அவர் பதிலுக்கு, இஃப் சம் வேர்ட்ஸ் ஃப்ரம் அ ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் ரஷ்யா ட்ரிகர் சச் அ நர்வஸ் ரியாக்ஷன் ஃப்ரம் த ஹை அண்ட் மைட்டி பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ், உலகத்திலே பெரிய ஆள் அமெரிக்காங்கிற, உலகத்திலே பெரிய ஆள் அமெரிக்கன் பிரசிடென்ட்டுங்கிற ஒரு எக்ஸ் ரஷ்யன் பிரசிடென்ட் வந்து சோஷியல் மீடியாவில் போடுறது வந்து உனக்கு இவ்வளோ ட்ரிகர் ஆகுதுன்னா ரஷ்யா பண்றது கரெக்ட் தான்டா. ட்ரம்ப் ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும், உனக்கு பிடிச்ச படம் ஒன்று இருக்குமே வாக்கிங் டெட், ஞாபகம் இருக்கா அப்படிங்கிறாரு. வாக்கிங் டெட் அப்படிங்கிற ஒரு சீரியஸ் மூவி, இதோட இது ஓவரால் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வைரஸ் வந்து மக்களுக்குள்ளே பரவுது, எல்லாருமே வந்து ஜோம்பிஸ் மாதிரி ஆயிடுறாங்க. செத்தவங்கெல்லாம் உயிரோட சுற்றிட்டு இருந்தா, செத்து போன பணமா ஜோம்பிலாம் சுற்றிட்டு இருந்தா எப்படி இருக்கும், இந்த மிருதன் படத்தில் வர மாதிரி, அது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி டிமித்ரி வந்து பதிலுக்கு ட்ரம்ப்பை பார்த்து சொல்கிறாரு. பேசிக்காக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்டயும் ஆயுதம் இருக்குது, நான் நினச்சேன்னா உன் நாட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் ஜோம்பிஸ் ஆக்கிட முடியும், என்கிட்ட அவ்வளோ பவர் இருக்குது அப்படிங்கிறாரு. இப்போ ட்ரம்ப் வந்து பதில் ட்ரிகர் ஆயிட்டாரு. என்ன சொல்றாருன்னா, ஐ ஹவ் ஷார்டன் த டெட்லைன், யூ ஹேவ் 10 or 12 days டு மேக் பீஸ் டீல் வித் உக்ரைன். ஒழுங்கு மரியாதையா உக்ரைன் கூட இருக்கிற போரை வந்து 10-12 நாள்ல முடிச்சு வச்சிரு, ஆர் எக்ஸ்ட்ரீம் டாரிஃப் நான் போட்டுருவேன். ரஷ்யா அண்ட் யூஎஸ்ஏ வந்து எந்த பிசினஸும் பண்றது இல்ல, உன் மேல நான் இன்னும் டாக்ஸை மற்ற கண்ட்ரிஸையும் போட வைப்பேன், ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றது கேட்டு பத்திரமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாரு. இப்போ ஏன்னா அணு ஆயுதத்தையும் வச்சுட்டாரு, இப்போ என்ன சொல்றாரு, உக்ரைனோட போரை நிறுத்து அப்படிங்கிறாரு. இன்டைரக்டா போரை நிறுத்தல, அணு ஆயுதத்தையும் போடுவேன், டாரிஃபையும் போடுவேன், எல்லாத்தையும் போடுவேன், இப்படி அணு ஆயுதத்தை
ரஷ்யா சைடு 2 சைடு வச்சிருக்காரு. இப்போ டிமித்ரி என்ன சொல்றாருன்னா, ட்ரம்ப் வந்து எப்பவும் போல இந்த அல்டிமேட் கேம் 50 நாள் 10 நாள். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், ரஷ்யா வந்து இஸ்ரேலோ ஈரானோ கிடையாது நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறதுக்கு. ஏன்னா இஸ்ரேல் ஈரான் போர்ல வந்து அமெரிக்கா ரொம்ப விளையாண்டாங்க. இஸ்ரேலோ ஈரானோ கிடையாது. புது அல்டிமேட்டம் நீ ஒவ்வொரு டைமும் கொடுக்குறப்போ போர் வந்து நீ ஆக்சுவலாக கிட்ட கொண்டு போயிட்டு இருக்க. யாருக்கு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் கிடையாது, ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும். ரஷ்யா கிட்ட எவ்வளோ அணு ஆயுதம் இருக்குங்கிறத வந்து உலகத்துக்கே தெரியும். அண்ட் டெட் ஹேண்ட் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேற பேசியிருக்காரு. டெட் ஹேண்ட்னா என்னன்னா, பனிப்போர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தில் நடந்துச்சு. இந்த பனிப்போர் கோல்டு வரப்போ வந்து 2 நாடுகளும் வந்து அணு ஆயுதத்தை 2 பேரும் பயங்கரமாக டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு அணு ஆயுதம் இருக்குன்னா, அமெரிக்கா நினைச்சா ரஷ்யாவை ஃபுல்லாக டெஸ்ட்ராய் பண்ணிடலாம். அப்படி டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்ச குண்டு முடிஞ்சவொடனே ரஷ்யா வந்து அமெரிக்காவை டெஸ்ட்ராய் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த சினிமாலலாம் 2 பவர்ஃபுல் வில்லன் இருந்தாங்கன்னா, ஹீரோ வில்லனும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா 2 பேரும் மாற்றி சுட்டுட்டு செத்து போயிடுவாங்கல்ல. அந்த மாதிரி பிரேக்கிங் பேட் கிளைமேக்ஸ் மாதிரி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிமித்ரி வந்து என்ன சொல்றாருன்னா, பேசிக்கா உங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கா, என்கிட்ட அணு ஆயுதம் இருக்குது, உன்னை விட அதிகமாகவே இருக்குது. நீ என்னை மிரட்டலாம் நினைச்சேன்னா நீ என்னை மிரட்ட முடியாது. நான் இந்த குட்டி கண்ட்ரீஸ்லாம் கிடையாது. நான் ரஷ்யா, நான் செத்த எக்கானமி, இந்தியா செத்த எக்கானமி நீ எப்படி சொல்லலாம்? நீ என்னை இந்த உக்ரைன் வார நிறுத்து, இந்த புள்ளி பண்ணலாம், மிரட்டலாம்லாம் நினைச்சேன்னா நான் பதிலுக்கு அடிச்சேன்னா நீ தாங்க மாட்டேன். டெட் ஹேண்டை ஞாபகம் வச்சுக்கோ, வாக்கிங் டெட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கிறாங்க. இந்த வாக்கிங் டெட் ஜோம்பி, உன் நாட்டில் இருக்கிற எல்லாத்தையும் ஜோம்பியா மாற்றிட முடியும்னு ஒரு மிரட்டலை விட்டாரு. அமெரிக்கா ஃபுல்லாக ஜோம்பியா மாற்றி விட்டுருன்னு ஒரு மிரட்டலை விட்டாரு. இன்னொன்று என்ன சொல்றாருன்னா, டெட் ஹேண்டுங்கிறாரு. நான் சொன்ன மாதிரி பனிப்போர் காலகட்டத்தில் 2 நாடுகளும் அணு ஆயுதமாக அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போனப்போ 2 பேரும் அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுற நிலைமை வர்ற நேரத்தில் அந்த கடைசி அடியே ஒருத்தன் அடிச்சதுக்கப்புறம் இன்னொருத்தன் தப்பிச்சிடலாம்ல. இப்போ 2 பவர்ஃபுல்லாக இருக்காங்க. இங்கே இருக்கிறவன் வந்து இவனை பயங்கரமாக அடிச்சிட்டானா, இவன் செத்துட்டானா, இவன் தப்பிச்சான்ல. ஆனால் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ரஷ்யா வந்து டெட் ஹேண்டுன்னு ஒரு சிஸ்டம் உருவாக்குனாங்க, ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். அது என்னன்னா, ரஷ்யாவில் அணு ஆயுதம் விழுந்து அவங்க நாட்டோட தலைமை வந்து இறந்து போயாச்சுனால், பிரசிடென்ட் விளாடிமிர் புட்டின் அந்த மாதிரி இருக்கிற டெசிஷன் மேக்கர்ஸ்லாம் இறந்து போயிட்டாங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக ரஷ்யாவிலேருந்து அணு ஆயுதம் வந்து அமெரிக்காவை ஃபுல்லாக அழிச்சிடும். இங்கே இவங்க அழிஞ்சாங்கன்னா, இங்கே இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சாலும் ரஷ்யா வந்து அமெரிக்காவை அழிச்சிடும். இதுக்கு பேர் தான் டெட் ஹேண்ட் அப்படிங்கிற ஒரு பேர். அந்த பேரை வச்சு அவங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க 50-60 வருஷத்துக்கு முன்னாடியே. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, டிமித்ரி ஞாபகம் இருக்கட்டும் டெட் ஹேண்ட் அப்படிங்கிறாரு. இப்போ இது எவ்வளோ கேவலமான நிலைமைன்னு யோசிச்சு பாருங்க. 2025 நம்ம சாட் ஜிபிடிலாம் வச்சு இம்ப்ரூவ் ஆகணும்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, நம்ம வந்து ஹியூமன் லைஃபை எப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, கண்ணு தெரியாதவங்களுக்கு வந்து பார்வை கொடுக்கறது, நடக்க முடியாதவங்களுக்கு நடக்க வைக்கிறதுன்னு ஹியூமனிட்டி ஒரு சைடு முன்னேறி போயிட்டு இருந்துச்சுன்னா, இந்த அரசியல்வாதிங்க எப்பவுமே பின்னாடி இழுத்துக்கிட்டே இருக்கிறவங்க ட்ரம்ப் அளவுக்கு போய் இப்போ என்ன பண்ணுறாருன்னா, அணு ஆயுதத்தை வச்சு மிரட்டலான்னு பார்க்குறாரு. எதுக்கு சோஷியல் மீடியாவில் சண்டை போட்டு கெட்ட வார்த்தை பேசிட்டான், அவன் அணு ஆயுதத்தை வச்சு அடிப்பேன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து இங்கே வந்து அணு ஆயுதத்தை வச்சு நிற்கிறாரு. ரஷ்யா என்ன சொல்கிறாங்க, நான் அழிஞ்சேன்னா நீனும் செத்த, என்கிட்ட டெட் ஹேண்டுங்கிற ஒரு சிஸ்டம் இருக்குது, என் மேலே நீ குண்டை போட்டேன்னா நான் பதிலுக்கு உன் மேலே அடித்தேன்னா நீ ஃபுல்லாக காலி ஆகிடுவேன். டெக்னிக்கலாக ரஷ்யா அண்ட் அமெரிக்கா வந்து அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா 2 நாடுகளும் துவம்சம் ஆகிடும், கம்ப்ளீட்லி எராடிகேட்டட். ஓகேவா? 2 நாட்டையும் அழிக்கிற அளவுக்கு 2 பேர்கிட்டையும் அவ்வளோ அணு ஆயுதம் இருக்குது. இன்ஃபேக்ட் ரஷ்யா கிட்ட அதிகமாக இருக்குது. ரஷ்யாவை துவம்சம் பண்ணி 2 நாடுகளும் மண்ணோட மண்ணாக போயிடும். அப்போ சூப்பர் மதன் சைனா இந்தியா மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதுவும் தான் கிடையாது. இந்த ரேடியேஷன் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக பாதிக்கும். குளோபலாக வந்து நம்ம அது வந்து தற்கொலை பண்ணுற மாதிரி இவங்க 2 பேரும் நியூக்ளியர் ஆயுதத்தை வச்சு அடிச்சுக்கிறது. அதனால தான் நியூக்ளியர் ஆயுதம் எல்லாருக்கிட்டையும் இருந்தாலும் யாரும் அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது. அதை வச்சு எல்லாரும் அமைதியாக டீல் பேசிகிட்டு இருப்போம். ஆனால் சோஷியல் மீடியாவில் பேசுகிற சண்டைக்காக ட்ரம்ப் வந்து அணு ஆயுதத்தை உன் நாடு மேலே போடுவேன்னு சொல்கிறதெல்லாம் முட்டாள்தனத்தோட உச்சகட்டம். ஒரு குரங்கு கையில் கிடச்ச பூமாலன்னு சொல்ல தான் தோணுது. அமெரிக்கா மாதிரி ஒரு நாடு, உலகத்தில் இவ்வளோ பவர்ஃபுல்லான நாடு, இட்ஸ் அ லேண்ட் ஆஃப் ட்ரீம்ஸுங்க. எல்லாருமே நாங்கள் படிச்சிருக்கேன், நான் சொல்கிறேன், அங்கே வர்றவன் எல்லாருமே வேறு நாட்டுக்காரன். ட்ரம்போட ஆன்சிஸ்டரே போய் பார்த்தீங்கன்னா அந்த ஆள் வந்து ஜெர்மனில் இருந்தோ ஃப்ரான்ஸ்லேருந்தோ வந்தவர். அவரே அமெரிக்காவில் இருக்கிற நேட்டிவ் அமெரிக்கன்ஸ் கிடையாது. அங்கே இருக்கிற எல்லா வெள்ளக்காரங்களும் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க தான். சுந்தர் பிச்சை இங்கேருந்து அங்கே போனவர் தான். இந்திரா நூயியாக இருக்கட்டும், கமலா ஹாரிஸாக இருக்கட்டும், உலகத்தில் இருக்கிற எல்லாருமே வந்து ஒரு நாட்டில் போய் நம்ம பயங்கரமாக வளரலான்னு வச்சு உருவாக்கப்பட்ட நாடு தான் அமெரிக்கா. அவங்க எப்போவுமே உலகத்தில் வந்து பெஸ்ட் ஆஃப் த மைண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால தான் அவங்க என்றைக்குமே வளர்ந்துட்டு இருக்கு. இன்றைக்கி இருக்கிற மைக்ரோசாஃப்ட், இன்றைக்கி கூகுள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துறது யார்? யூடியூப்பில் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முக்கியமான ரீசன் சுந்தர் பிச்சையோட லீடர்ஷிப்பும் இருக்குது. கரெக்டாக? நீல் மோகன் இன்றைக்கி யூடியூபோட ஹெட்டுமே ஒரு இந்தியன் தான். ஸோ இப்படி எல்லாமே வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருமே ஒன்றா போய் ஒரு நாட்டில் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு இடத்த வளர்க்கலாம்னு நினைக்கிறப்போ ட்ரம்ப் இருந்துக்கிட்டு இது அமெரிக்காவுக்கு மட்டும்தான் ஒன்று ஆரம்பிக்கிறது போதும். மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் என்ன எதிர்த்து எவனாவது பேசினாலும் அவன் மேலே குண்டை போடுவேன், அவனை அமெரிக்காவுக்குள்ளே விட மாட்டேன், நீ எங்கள் படிக்க வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் கூட என்னை எதிர்த்து பேசக்கூடாது. பைத்தியகாரத்தனத்தோட உச்சகட்டமாக இருக்குது. இட் ஷோஸ் ஹவு இம்பார்ட்டன்ட் இட் இஸ். சில பேர் வந்து எதனாலும் பேசலாம் அப்படிங்கிறதுக்காக பேசிட்டு இவங்க கையிலலாம் பவர் கொடுக்குறதோட பிரச்சனை என்னங்கிறது நம்ம ஃபர்ஸ்ட் ஹேண்டாக பார்க்குறோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஹூம் வி ஓட் ஃபார். அமெரிக்காவில் இருக்கிற மக்கள் தான் இருக்கலே அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. இப்போ டேக்ஸை நம்ம ஊர்லேருந்து அங்கே போகிற தங்கத்துக்கும் வைரத்துக்கும் நம்ம ஊர்லேருந்து போகிற டிஷர்ட்டுக்கும் விலையை ஏற்றி வச்சுட்டு இருக்காங்கல்ல, எல்லா விலையும் ஏற்றி வச்சிருக்காங்க. மினிமம் 10% ஏற்றி வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக பாதிக்கப்பட போகிறது யார்? அமெரிக்க மக்கள் முதல்ல, மற்றவங்கலாம் அப்புறம் தான், நம்ம நாடுகள்லாம் அதுக்கப்புறம் தான். அமெரிக்க மக்கள் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கின டிஷர்ட்டை திடீர்னு மினிமம் 110 ரூபாய்க்கு வாங்கணும்.
எப்படி பார்த்தாலும் 125 ரூபாய்க்கு வாங்கின இந்தியா கிட்டேருந்து எல்லா வேலையும் அவங்க தான் அதிகமாக கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப ஸ்டூப்பிடாக, ரொம்ப ரொம்ப தப்பாக இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஃபேமஸான எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட, ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்கிட்ட என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க, ரொம்ப ரெஸ்பெக்டபுளான ஒரு பர்சன், அவங்கக்கிட்ட வந்து நான் பேசுகிறப்போ ஒரு டைம் கேட்டேன். அவங்க பேர் நான் இப்போ சொல்லலாமான்னு தெரில, ஏன்னா நான் அவர்கிட்ட இதை நான் இப்போ சொல்கிறேன்னு சொல்லலை, அதனால் நான் மேட்ரை மட்டும் சொல்கிறேன். அவர்கிட்ட நான் கேட்டேன், ரொம்ப ஃபேமஸான பர்சன், ரொம்ப ரொம்ப பிரெயினியான, ரொம்ப ஸ்மார்ட்டான பர்சன். அவங்ககிட்ட கேட்டேன், சார் உண்மையிலே இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு, ட்ரம்ப் வந்து அறிவு இருக்கா இல்லையா, ஏன் இப்படிலாம் பேசுகிறாரு, பின்னாடி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்கா, உண்மையிலே வச்சிருப்பாருன்னு கேட்டப்போ அவர் சொன்னார், அதான் அவர் முட்டாள், அவ்வளோதான். அதனால் எப்படி சார் ஒரு முட்டாள் வந்து பிரசிடென்ட் வரைக்கும் இருக்க முடியும்? ஏன்னா சில டைம் அப்படி தான் நடக்கும் நேச்சரில். அவர் ஒரு முட்டாள், சும்மா எதையோ பண்ணிட்டு இருக்காரு, அவர் கிளம்புற வரைக்கும் உலகத்தில் கேஸ் தான் இருக்கும் அப்படின்னாரு. எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வருது. லிட்டரலாக சோஷியல் மீடியா சண்டைக்கு அணுவாயுதத்தை போடுவேன்ட்டு இருக்காங்க. என்னத்தை சொல்கிறது, பட் வாட் எவர் செட் அண்ட் ஒரு விஷயத்தை நம்ம நோட் பண்ணும். இவ்வளோ பிரச்சனைக்கும் ஆரம்பத்தில் இந்தியாவையும் ரஷ்யாவையும் குறை சொன்னது தான் ரஷ்யன் எக்ஸ் பிரசிடென்ட்டை இவ்வளோ ட்ரிகர் பண்ணியிருக்குது. அப்போ இந்தியாவுக்காகவும் அவங்க எவ்வளோ யோசிக்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அவங்க எங்கேயுமே இந்தியாவையும் விட்டு கொடுத்தும் பேசலை, இந்தியாவை கோர்த்தும் இல்லை, பட் நம்மளுக்கும் சேர்த்து தான் அவங்க பேசியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் இன்னொரு நியூஸ் வர ஆரம்பிச்சிச்சு. இந்தியா வந்து மறுபடியும் ரஷ்யன் ஆயிலை வந்து நிறுத்திட்டாங்க அப்படின்னு. அது ட்ரம்ப்பே சொன்னார். ட்ரம்ப் வந்து சொன்னார், நான் வந்து கேள்விப்படுறேன், நான் மிரட்டின உடனே இந்தியா வந்து ரஷ்யன் ஆயிலை நிறுத்திட்டாங்க, நான் 25% டேக்ஸ் போட்ட உடனே. பட் இந்தியா இன்னைக்கு மறுபடியும் கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வதந்தி, எங்களுக்கே அப்படி ஒன்று நடந்தது தெரியல. ட்ரம்ப் எப்பவும் போல போய் சொல்லிட்டு இருக்காரு. இந்தியாவும் ரஷ்யாவும் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்காங்க. நம்ம அவங்ககிட்டேருந்து ஆயில் வாங்கி நம்ம ஊரில் பெட்ரோல் டீசல் அங்கேருந்து தான் வந்துட்டு இருக்குங்கிறத இந்தியாவோட கவர்மெண்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இதையே நம்ம தெரிஞ்சுப்போம். இப்போ மறுபடியும் ட்ரம்ப் சொன்னது பொய்யா, இல்லை இந்தியன் கவர்மெண்ட் இப்போ சொல்கிறது உண்மையா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. பட் நம்ம இப்போ இந்தியாவில் இருக்கும் பட்சத்தில் நம்ம இந்தியாவில் இருக்கிற கவர்மெண்ட் சொல்கிறது ப்ராபப்ளி ட்ரம்ப் பொய் சொல்லின்னு பேர் வாங்கினவர். இந்தியா சொல்கிறத நம்ம எடுத்துப்போம். இந்தியா பாகிஸ்தான் போரையே நிறுத்தினேன்னு சொன்னவன் தானே நீ அப்படின்னு தான் கேட்க தோணுது. இந்தியா பாகிஸ்தான் போகிற அமெரிக்கா சொல்லி இந்தியாவும் பாகிஸ்தானும் கேட்டு போயிடுவாங்களா? இது என்ன சொல்ல, நம்ம இந்தியாலையும் பாகிஸ்தான் இங்கே ஒரு வார்த்தை, நம்ம பாகிஸ்தான் வந்து அங்கே இருக்கிறவனும் மனுஷன் சொன்னாலும் இங்கே இருக்கிறவனே கடுப்பாவான். நீ அமெரிக்காவிலேருந்து சொல்லி இந்தியாவில் இருக்கிறவனும் பாகிஸ்தான்காரனும் வந்து அப்படியே நாங்கள் ஃப்ரெண்ட், நீ சொன்னதை கேட்டு நாங்கள் போரை நிறுத்திட்டோம், இதை எவனுமே நம்ப மாட்டோம். இதை சொன்னால் பாகிஸ்தான்காரனே நம்ப மாட்டோம். பட் எனிவே, நாளைக்கு உங்களை நான் வீடியோவில் பார்க்குறேன். அண்ட் எனக்கு தெரியலங்க, ஏதோ இந்த பிக் பாஸ் முடிஞ்ச உடனே ஒரு கமெண்ட்ரி போடுவாங்கல்ல, இன்னைக்கு தான் நடந்துச்சு, இவங்க 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு. நாளுக்கு நாள் ட்ரம்ப் வந்து என் வீடியோ அப்படி மாற்றிட்டு இருக்காருன்னு தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுதா இல்லையா? ஆல் தட் பீங் செட், என்னன்னு வீடியோ முடிகிறப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின், நீங்கள் யார் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரஷ்யாவோட எக்ஸ் பிரசிடென்ட்டான டிமித்ரி பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஒரு ட்ரம்ப் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு யாராவது ஒருத்தங்களை பிடிக்கலாம், எனக்கு டிமித்ரி பக்கம் நியாயம் இருக்குன்னு நான் யோசிக்கிறேன்ப்பா. பட் நீங்கள் அப்படியே யோசிக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த சேனலில் பார்க்குற எல்லாருமே அதை யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன? நீங்கள் ட்ரம்ப் தான் கரெக்டுன்னு நினச்சிங்கனால் ட்ரம்ப் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் டிமித்ரி தான் கரெக்டுன்னு நினச்சிங்கனால் டிமித்ரி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். டிமித்ரிங்கிற பேர் கூட டஃபாக இருக்கும், ரஷ்யான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ட்ரம்ப் கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா ட்ரம்ப்புங்க, ரஷ்யா கரெக்டுன்னு நினச்சிங்கன்னா ரஷ்யான்னு சொல்லுங்கள். நான் ஏன் ட்ரம்ப் ரஷ்யா இங்கே அமெரிக்கா சொல்லலைன்னா, ஏன்னா ட்ரம்ப் வந்து அமெரிக்கா கிடையாது, ட்ரம்ப் மட்டும்தான். அவர் எல்லாத்தையும் தாண்டின ஒரு அபரிதமான ஒரு ஆதி புருஷன். ஓகேவா, எனவே நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். இட்ஸ் வெரிஃபைட் ப்ரொஃபைல், நீங்கள் ஈஸியாக அங்கே வந்து என்னை ஃபாலோ பண்ண முடியும். அண்டில் தென், பாய், மதன் கௌரி சைனிங் ஆஃப் ஹியர். நாளைக்கு என்ன டாபிக் பேசணும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ராபப்ளி இவங்க இந்த போரை நிறுத்தி வைப்பாங்க, இவங்க மறுபடியும் காமெடி ட்ரம்ப் பண்ணலைன்னா நம்ம வேறு டாபிக் போவோம். அது என்னவாக இருக்கணும்னு சொல்லுங்கள். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.